ஓசையொலியலாம் ஆனாய் நீயே. உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. வாசமலரெலாம் ஆனாய் நீயே. மலையான் மருகனாய் நின்றாய் நீயே. பேசப் பெரிதும் இனியாய் நீயே. பிரானாய் அடி என்மேல் வைத்தாய் நீயே. தேசவிளக்கெலாம் ஆனாய் நீயே. திருவையாறு அகலாத செம்பொற்ஜோதி. முத்தினறி அறியாத மூர்க்கரொடும் இயல்வேனை பக்தி நறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சிற்றம்பலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கருளியவாறு ஆர்கருவார் அச்சோ. செங்கணா போற்றி திசை முகா போற்றி. சிவபுர நகருள் வீற்றிருந்த அங்கணா போற்றி. அமரனே போற்றி. அமரர்கள் தலைவனே போற்றி. தங்கள் நான் மறை நூல் சகலமும் கற்றோ சாட்டிய குடியிருந்தருளும் எங்கள் நாயகனே போற்றி. ஏழிருக்கை இறைவா போற்றி போற்றி. மன்னுகதில்லை வளர்க்க நம்பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல செங்கண் மணி மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதவித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா வளமுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியா மிருகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி
தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. காலனிடத்தணுகாதே காசினியில் பிறவாதே சில அகத்தியான தேனமுதை தருவாயே மாலையனு கரியாயே மாதவரை பிரியாயே நாலுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். பெருமானாக இந்த ஆற்றங்கரையிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற செல்வச்சனது திருவடிகளை வணங்கி பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாக இந்த ஆச்சிரமத்தின் பணிகளை எல்லாம் முன்னெடுத்து செல்லுகின்ற ஆச்சிரமத்தின் சுவாமிகள் அவர்களுக்கும் அவர்தம் வழியிலே செயற்பட்டு வருகின்ற தொண்டர் பெருமக்களுக்கும் இன்றைய தினம் இங்கே சொற்பொழிவாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அடியவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆச்சிரமத்திலே நடைபெற்று வருகின்ற இந்த நிகழ்வுகளின் வரிசையிலே மாதத்தின் முதலாவது வாரம் கிழமை சொற்பொழிவு இடம்பெறுவது ஒரு ஆச்சிரமத்தின் இந்த பேரவையின் நிகழ்ச்சி ஒழுங்குகளின்படி ஒழுங்கமைக்கப்பட்டபடியால் அந்த வகையிலே இன்றைய தினம் செம்மான் மகளை திருடும் திருடன் என்று அந்த அருணகிரி பெருமான் தனது மெய்ப்பட அருளிய வாக்கினாலே உரைத்த இந்த தலைப்பிலே இன்றைய தினம் சைவப்புலவர் திருமதி அமிர்தகலா அவர்கள் இங்கே சொற்பொழிவாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த செம்மான் மகளை திருடும் திருடன் என்ற வாக்கினை எங்களுடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களும் தனது சொற்பொழிவுகளிலே ஒரு முக்கிய கருதுபொருளாக நிலைநிறுத்தி அந்த சொற்பொழிவை ஆற்றி வருகின்றமையானது எல்லோரும் அறிந்தபடியும் அந்த வகையிலே இன்றைய தினம் இங்கே சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சைவப்புலவர் திருமதி அமிர்தகலா அவர்களை ஆச்சிரமத்தின் சுவாமிகள் சார்பிலே சொற்பொழிவாற்றுமாறு கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். யோகிக்கும் வாராந்த நிகழ்ச்சிகளை சொற்பொழிவு செம்மான் மகளை திருடன் என்னும் பொருள் பற்றி அமுதகலா அதாவது திருமதி அமுதகலா அவர்கள் சொற்பொழிவு வழங்கிட்டது. அந்த வகை அவர்களுக்கு நாங்கள் நன்றியோடு கடன்பட்டு வருகின்றோம். வளர்ந்து வரும் ஒரு இடம் பேச்சாளர் ஸ்ரீ ராஜகுமார் தான். அவர் இங்கே தன்னுடைய முதலாவது எண்ணிக்கையை ஆரம்பித்தார். இப்போ பஞ்சராகம் கையொப்பவராக நிர்வகி இந்த வகையில் இந்த சொற்பொழிவை ஆற்றியிருந்தார். அவருக்குரிய நாங்கள் நந்தியை கொண்டு தன்னையானாத்திரமும் தலைவமாக இருசக்கர வண்டிகள் வாங்குவதற்குரிய ஒழுங்கமைப்பை கொண்டிருக்கின்றார்கள். அதில் நான் பெயர் கூப்பிடுவர்கள் வந்திருந்தால் தயவு செய்து இழந்து தரமாக கற்றுக்கொள்கின்றேன்.
ரைட் ரெண்டு பிள்ளை